நல்லவனாயிரு, ரொம்ப நல்லவனா இருக்காத அப்படின்னுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சரியான ஒரு வார்த்தை. இது வந்து சொன்னது தலைவர் ரஜினிகாந்த் தான் ஒரு படத்துல நினைக்கிறேன். ஸோ அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடுப்பான விஷயங்கள்னா, நல்லவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னை பத்தி யோசிக்கிறத விட, அடுத்தவங்கள பத்தி யோசிக்கிறது, அதுதான் நல்லவனா இருக்கிறது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகா இப்ப வீட்ட விட்டு ஓடி வந்துட்டாங்க. கல்யாணம் காலையில இருக்கு. இப்ப குடுகுடுன்னு கிளம்பி இங்க வந்துட்டு, இங்க தான் இருப்பேன் அப்படின்னு இருக்க. இப்ப வந்து நான் வேற எங்கேயும் போமாட்டேன் அப்படிங்கும்பொழுது, நடேசன் தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறாரு. சரி, நீ ஒரு தடவ போன, வந்த, ஒரு தடவ வராம விட்ட, எல்லாம் சரி. இப்போ உன் மனசுல என்ன இருக்கு? நீ வந்து என் பையனை கட்டிக்கிறதுல உனக்கு விருப்பமா? அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லையானா, எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னா வந்து கட்டுறா தாலியை அப்படின்ட்டு இப்போவே ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்போயே வாங்கி வச்சாங்கல்ல, அதை போட்டு வெளில வர வச்சு தாலியை வேற இவர் கையிலேருந்து எடுத்து கொடுத்து கட்டுறா அப்படின்னா கட்ட கரெக்டாக போகும் பொழுது இந்த பக்கம் வந்து அன்பு, அதாவது இவங்களுடைய அன்பு தானே ஒரு பேர் வேறு எதுவும் நினைக்கிறேன். ஸோ அவங்க இந்த கார்த்திகாவுடைய அப்பாவும் அம்மாவும் வீட்டை கதவை உடச்சிட்டு உள்ளார வந்துடுறாங்க. உள்ளார வந்துட்டு இவனை போய் கட்டிக்கிறியா, ஒரு 2 ரூபாய்க்கு பெற மாட்டாங்க, இவனுங்க கூடலாம் வந்து இந்த வீட்டோட நீ இருக்க முடியாது அப்படி இப்படின்னு கெஞ்சி பார்க்குறாங்க. எவ்வளோ கெஞ்சினாலும் நான் சேரன் மாமாவோட தான் இருப்பேன், அவர் தான் என் வாழ்க்கை, அவர் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறதுல அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பொண்ணுடைய கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தை வீட்டில் வந்து பாட்டு போட்டிருக்காங்கிறதுக்கே அழுதுகிட்டு போய் உள்ளே உட்காந்தாரு சேரன். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சேரனை உள்ளார ரூம்குள்ளார கூட்டு போய் காலில் விடுறாங்க. அப்பாவும் அம்மாவும், அதாவது கார்த்திகோட அப்பா அம்மா, இவங்க அத்தையும் மாமாவும் காலில் விழுந்து என்ன சொல்கிறாங்க, என் பொண்ணை விட்டுருங்க, எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம், இங்கே வந்து அவன் நிம்மதியாக இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு எனக்கு அந்த வீட்டுக்கு போய் இன்னொருத்தனோட வாழ்ந்தா நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. இந்த இடத்துல யாருடைய ஒரு விருப்பு வெறுப்பையும் விட அதிகபட்சமான ப்ரையாரிட்டியை கொடுக்க வேண்டியது கார்த்திகாவுக்கு தான். கார்த்திகாவால் சந்தோஷமாக இருக்க முடியாது. கார்த்திகாவுக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கிறாங்க, உங்களுக்கும் கார்த்திகாவை பிடிச்சிருக்கு. அப்போ கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியான முறை. ஆனால் இந்த இடத்துல வந்து இதெல்லாம் இல்லை, சரி ஓகே நீ போயிடு, கார்த்திகாடி போயிடு அப்படிங்கிற மாதிரி சேரன் பேசி முட்டாள்தனம் பண்ணி கடைசியில் மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து ஜோடி கிடச்சி சேரனுக்கு மட்டும் ஜோடி கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போவாச்சு மற்றவங்க எல்லாரும் புத்தி சொல்லி, இல்லை நிலா மாதிரி யாராச்சும் வந்து கொஞ்சம் சத்தமாக பேசியாச்சு சேரனை கழுத்தில் தாலி கட்ட வச்சு இந்த குடும்பத்தோட வெறுப்பை சம்பாதிச்சாலும் பரவாயில்லன்னு இந்த விஷயம் நடக்கணும். அந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, கடைசி நிமிஷத்தில் இதை விட ஏதாச்சும் மோசமான ட்விஸ்ட் வரப்போதாங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் எப்படி போகுது அப்படின்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிட்டு இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.